உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறை இன்று அறிவிப்பு. மே 7 முதல் இ-பாஸ் பெற்றுச் செல்ல ஏற்பாடு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வெயிலால் உயிரிழந்த 350 கோழிகள். தண்ணீர், உணவு கூட கிடைக்காமல் கூடலூரில் செத்து மடிந்த 30 கால்நடைகள். சென்னை, கோவை, நெல்லை என நகரங்களில் கொளுத்தும் வெயில். சாலைகளில் குறைந்த மக்கள் நடமாட்டம். தமிழ்நாட்டில் பாஜக தனது கணக்கை தொடங்கும் என நியூஸ் 8 நேர்காணலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. கடினமான போட்டி உள்ளதால் எவ்வளவு இடங்களில் வெல்லும் என கணிப்பது கடினம் என்றும் பேட்டி. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்விற்கு ஹால் டிக்கெட் வெளியீடு. 5ஆம் தேதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சென்னை கடற்கரையிலிருந்து திருவண்ணாமலைக்கு மின்சார ரயில் இயக்குவது ஒத்திவைப்பு. வேலூர் வரை செல்லும் ரயில் இன்று முதல் நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நிர்வாக காரணங்களால் முடிவு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். ஏற்கனவே 3 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நயினார் நாகேந்திரனின் உறவினருக்கு சிபிசிஐடி சம்மன். தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் என அமித்ஷா கூறுவது பகல் கனவாக இருக்கும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். அமித்ஷா கூறுவது மனக்கணக்குதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூர் கல்குவாரி வெடிவிபத்து தொடர்பாக மேலும் ஒருவர் கைது. குவாரி உரிமையாளர், வெடிபொருள் கிடங்கு உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் மீதும் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. ஒரு சவரன் 53,720 ரூபாய்க்கு விற்பனை. ஈரோடு மாவட்டம் பாலக்கோடு அருகே யானை தாக்கி முதியவர் உயிரிழப்பு. ஏரியில் யானை குளிப்பதை வேடிக்கை பார்த்தபோது சம்பவம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதி விபத்து. சாலையோரம் சென்ற பெண் தூக்கி வீசப்பட்ட பரிதாபம். சென்னை அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி பஞ்சாப் அணி அசத்தல். 18வது ஓவரிலேயே 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை சுவைத்தது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து காவிரி கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட தஞ்சை ஆற்றுப்பாலம் பகுதியில் இருந்து விவசாயிகள் பேரணியாக சென்று வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். குரு, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது காவேரி மேலாண்மை ஆணையம் மேகதாது அணை கட்ட ஆதரவாக நிறைவேற்றிய தீர்மானத்தை நிராகரிக்க வேண்டும். இதேபோல் மேகதாது அணை கட்டுமான பணியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை மீட்டெடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல் ராசிமணல் பகுதியில் அணை கட்டுவதற்கான பணிகளை உடனே தொடங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி அதாவது காவேரி மேகதாது அணை எதிர்ப்பு போராட்ட குழு சார்பில் தஞ்சை காவேரி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். PR பாண்டியன் மற்றும் ஐயா கண்ணு தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தஞ்சை ஆற்றுப்பாலத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு தஞ்சை ரயில் நிலையம் அருகே உள்ள இந்த கண்காணிப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே சிறு தள்ளுமுடி ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். மாலவேல். நன்றி குருநாதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. சென்னையில் தனிநபர் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் ஒட்டப்பட்டுள்ள போலீஸ் ஸ்டிக்கர்களை அகற்றிய போக்குவரத்து காவலர்கள் 500 ரூபாய் அபராதமும் விதித்தனர். அரசு சாராத தனியார் வாகனங்களில் பிரஸ், போலீஸ், டாக்டர் உள்ளிட்ட அடையாள ஸ்டிக்கர்களை ஒட்டக்கூடாது என்று
சென்னை போக்குவரத்து காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாகனங்களில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை மோட்டார் வாகன சட்டப்படி அகற்ற வேண்டும் என்று மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று முதற்கட்டமாக தனிநபர் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் ஒட்டப்பட்டிருந்த போலீஸ் என்ற ஸ்டிக்கர்களை போக்குவரத்து காவலர்கள் அகற்றினர். மேலும் அபராதமாக 500 ரூபாயும் வசூலிக்கப்பட்டது. தனிநபர் வாகனங்களில் போலீஸ் என்ற ஸ்டிக்கர் அகற்றப்படாவிட்டால் 1500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போலீஸை தொடர்ந்து பிற துறைகள் தொடர்பான வாகன ஸ்டிக்கர்களை அகற்றுவதற்கும் விரைவில் சோதனை நடைபெறும் என்று சென்னை போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் இம்முறை தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமத்தின் ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தென்னிந்தியாவில் உள்ள 4 மாநிலங்களில் காங்கிரஸை விட பாஜகவின் கை ஓங்கும் என்று கூறினார். साउथ इंडिया में एक बार चलते हैं. इस बार आप लोगों ने वहां बहुत समय बिताया, प्रधानमंत्री ने वहां बहुत दौरे किए, आपने खुद पर्सनली वहां पे बहुत दौरे किए, आपने बयान भी बड़े बड़े दिए हैं. तो साउथ इंडिया एक अगर पूरा साउथ का सीन ले लें तो अगर 129-130 सीटों में आप कितनी सीटें देखते हैं? पिछली बार आपकी कर्नाटक और साउथ के चारों राज्यों को मिलाकर हम कांग्रेस से तो आगे ही जाएंगे. कुल मिला के कितनी सीटें? क्या केरला तमिलनाडु में खाता खुलेगा? हम बहुत अच्छा चुनाव लड़े हैं जी. खाता तो निश्चित रूप से खुलेगा, परंतु सीटों का अनुमान लगाना वहाँ इसलिए दिक्कत है कि बड़ी कांटे की टक्कर हुई. पर दोनों प्रदेशों में, मतलब तमिलनाडु में भी खुलेगा, केरला में भी खुलेगा. और तेलंगाना और आंध्र को कैसे देखते हैं? அமித்ஷாவின் முழு நேர்காணல் இன்று இரவு 9 மணிக்கு நியூஸ் 18 தமிழ்நாட்டில் ஒளிபரப்பாகிறது. தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் என்று பிம்பத்தை ஏற்படுத்தி வடமாநிலங்களில் வெற்றி பெற அமித்ஷா முயற்சிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர் தமிழ்நாட்டில் ஒரு இடங்களில் கூட பாஜக வெற்றி பெறாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஊடகங்களும் கருத்து கணிப்புகள் எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நடந்து முடிந்த தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எல்லா தேர்தல் முடியும் 40 வெற்றி பெறுவது உறுதி என்று எல்லா கருத்து கணிப்பும் கூறுகிறது. அவர் இதை வச்சு அந்த பிரச்சாரம் பண்ணலான்னு பாக்குறாரு. என்ன தெரியுதுன்னா அவர் நாட்டுல வீக் ஆயிடுச்சு. இதை காட்டி அங்க வெற்றி பெறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு தேடி அலைகிறார்கள். அதனால அங்க இருப்பவர்களும் இப்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். வடமாநிலத்திலும் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு யூபியிலோ பீகாரிலோ மத்திய பிரதேசத்திலோ குஜராத்திலோ இடம் கிடைக்கவில்லை என்கிற அந்த ஆதங்கத்தில் இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்த எல்லா தலைவர்களும் அப்படிதான் பேசுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பேசட்டும். அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே தீர்ப்பு எழுதிவிட்டார்கள். அது படிப்பதற்கு 4ஆம் தேதி நிச்சயமாக அது இந்தியா கூட்டணிக்கு தான் வெற்றி அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாது என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு என்ன உழைப்பு செலுத்தினாலும் அதாவது அவங்க போட்டியே இப்போ எங்களுக்கு அவங்களுக்குமே கிடையாது. அதிமுகவுக்கு அவங்களும் யார் 2வது இடத்துல வர்றதுன்றது தான் போட்டியிடும். ஒரு கால் அந்த போட்டியில சில இடங்களில் அவர் வெற்றி பெற்றாலும் பெறலாம். அவ்வளவுதான். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் ஒண்ணுமே ஒரு 0. அங்கேயே நாங்கள் ஓபன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு தான் நான் ஆரம்பிது. அவர்கள் தொண்டர்களின் உச்சரப்படுத்துவதற்கும் அங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு தவறான பிரம்மத்தை உருவாக்குவதற்காக பேசப்படுகிற பேச்சு அது நிச்சயமாக ஈடுபடாது. இந்நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவிற்கு ஒரு இடம் கூட தரமாட்டார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் பாஜகவை மக்கள் ஏற்கவில்லை என்பது தேர்தல் முடிவுகளின் வாயிலாக தெரியும் என்றார். மற்ற மாநிலங்கள்ல வளர்ச்சி எப்படியோ, ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபிக்கு ஒரு நாள் மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. எனவே அவரை பொறுத்தவரை இப்ப தேர்தல் காலன்றதுனால பல்வேறு வகையில பார்த்தீங்கன்னா நாங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அது பெரிய அளவுக்கு இடங்கள் பிடிப்புன்றதெல்லாம் அவர் சொல்லலாம். ஆனா கள நிலவரத்தை பொறுத்தவரை ஜூன் 4ஆம் தேதி தெரியும். கண்டிப்பா ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை பிறகு பிஜேபி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நிதர்சனமாக நிச்சயமாக தெரிகின்ற ஒன்று. வாக்கு சதவீதம் அதிகரிக்கனா நம்ம 1-2% கூடலாம். அது பெரிய அளவுக்கு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது ஒரு இமயனா. இது ஒரு ஒரு சாதாரண ஒரு இன்னும் வளர்ச்சி அடையாத
இப்போ வந்து ஒரு சதவீதம் அளவுக்கு வந்து இவங்களுடைய அந்த வாக்கு சதவீதம் கூடலாம். அதை வச்சு என்ன நாங்க பிரம்மாண்டமா வாழ்ந்துட்டோம்னு சொல்றதுன்றது நிச்சயமா வந்து அது வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒன்றுதான். தமிழ்நாட்டில் கணக்கை தொடங்குவோம் என்று எதன் அடிப்படையில் அமித்ஷா கூறுகிறார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் அமித்ஷாவின் நம்பிக்கை தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக விமர்சித்துள்ளார். அவர்கள் வந்து மக்கள் போடுகிற வாக்குகளை நம்பி சொல்லுகிறார்களா அல்லது மக்கள் வாக்களிக்காத வகையிலே வேறு எப்படியாவது இடங்களை பெற்றுவிட முடியும் என்கிற நம்பிக்கையில் பேசுகிறார்களா என்கிற சந்தேகம் தான் எனக்கு வருகிறது. ஏன்னா தென்னிந்தியாவை பொறுத்தவரை இன்று தென்னிந்தியாவிலே அவர்களுக்கு எந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு ஏற்கனவே அவர்கள் பல்வேறு இடங்களை அதிகமாக பெற்ற கர்நாடக மாநிலத்திலே ஒரு பெரிய ஒரு அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய குற்றச்சாட்டு கிளம்பி அந்த குற்றச்சாட்டு பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டாக இருந்து அந்த சுமக்கின்ற அந்த வேட்பாளரை ஆதரித்தே பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வாக்கு கேட்டதாக வருகின்ற அந்த தகவலின் பேரில் பாஜக மீது மிகப்பெரிய வெறுப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது கர்நாடகத்து மாணவர்களுக்கு, வாக்காளர்களுக்கு. தமிழகத்திலே அதை போல எவ்வளவு பெரிய மோடிக்கு எதிராக எவ்வளவு பெரிய அலை வீசுகிறது என்பதையும் எல்லோரும் அறிவோம். கேரளாவிலே இடதுசாரிகள் வெற்றி பெற்றாலும் சரி, காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் சரி, பாஜக வெற்றி பெறவே முடியாது என்கிற சூழ்நிலை தான் அங்கேயும் விலகுகிறது. தெலுங்கானாவிலே புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிற காங்கிரஸ் ஆட்சி அமைத்த மாநிலத்திலே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய காரணத்தினால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை தெலுங்கானாவிலும் வீசுகிறது. இந்த சூழ்நிலையிலே ஆந்திராவின் மட்டும் ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அங்கே கூட ஜெகன் தான் வெற்றி பெறுவார், காங்கிரஸ் அடுத்த இடத்திற்கு வரும் என்றுதான் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கே இருந்து தென்னிந்தியாவிலே அவர்களுக்கு காங்கிரஸை விட அதிகமான இடங்கள் வரும் என்று தெரியவில்லை. ஒருவேளை எந்த நம்பிக்கையில் சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்துத்தான் நாம் அதில் வந்து விளக்கம் பெற முடியும். அவர்கள் இப்படி அடிக்கடி சொல்வதை பார்த்தால், தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிற முறைகளையும் பார்த்தால் நமக்கு தேர்தல் நியாயமாக நடக்குமா, வாக்குகள் நியாயமாக எண்ணப்படுமா என்கிற சந்தேகங்கள் நியாயமாக எழுதுவதை யாரும் வந்து தடுக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே அமித்ஷா சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை வைத்து பார்ப்போம் என்று சொன்னால், தேர்தல் ஆணையத்தின் மீதும் அதன் நடவடிக்கைகளின் மீதும் தற்பொழுது நடந்து வருகிற அரசியல் நடவடிக்கைகளின் மீதும் நமக்கு நிறைய பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. முதல் 2 கட்ட மக்களவைத் தேர்தல்களில் பதிவான வாக்கு சதவிகிதத்தை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. தாமதமாக வெளியிட்ட இந்த அறிவிப்பிலும் எவ்வளவு பேர் வாக்களித்தனர் என்ற விவரம் வெளியிடப்படாததால் வெளிப்படைத்தன்மை அவசியம் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. 18வது மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. முதற்கட்டமாக தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2வது கட்ட தேர்தலில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்து 11 நாட்களுக்கு பின் தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி இரவு 9 மணி நிலவரப்படி முதற்கட்ட தேர்தலில் உத்தேசமாக 62.37 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. ஆனால் ஏப்ரல் 30ஆம் தேதி வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் 66.14% உயர்ந்துள்ளது. முதலில் வெளியான புள்ளி விவரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 4 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இதேபோன்று 2வது கட்ட வாக்குப்பதிவிலும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது 2வது கட்ட தேர்தலில் 63.50% வாக்குகள் பதிவானதாக வாக்குப்பதிவு நாளின் இரவில் தகவல் வெளியானது. அதாவது ஓட்டர் டர்ன் அவுட் செயலி மூலம் இந்த தகவல் பெறப்பட்டு பல ஊடகங்களில் செய்தி வெளியானது. தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இதுவும் 66.71 விழுக்காடு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட தேர்தலில் தமிழ்நாட்டில் பதிவான வாக்கு சதவிகிதம் குறித்தும் மாறுபட்ட தகவல்கள் வெளியானது. வாக்குப்பதிவு நாளில் முதலில் 72% வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் அதிகாரி கூறியிருந்தார். பின்னர் அன்று நள்ளிரவே 69.46 என மாற்றி அறிவிப்பு வெளியானது. இறுதியாக 21ஆம் தேதியன்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. அதில் 69.72% வாக்குப்பதிவு தமிழகத்தில் நடந்ததாக கூறப்பட்டது. வாக்குப்பதிவு முடிந்து 11 நாட்களுக்கு பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏப்ரல் 30ஆம்
தேதி வெளியானது. தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீது நம்பகத்தன்மை இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனும் தேர்தல் ஆணையத்தின் குளறுபடியை காட்டுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் விமர்சித்துள்ளனர். ஒரு நாள் பாத்தீங்கன்னா 10% அதிகமா இருந்துங்கிறாங்க, இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா 12% குறைஞ்சதுங்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் என்னன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு மீது ஒரு நம்பிக்கை என்பது இல்லாத நிலைமை என்பது உருவாகி இருக்கிறது. நைட்டு அந்த போலிங் பர்சன்டேஜ் சொன்னா கரெக்டா இருக்கும். அப்ப ஆரம்பத்தில் ஒன்று, மிட் நைட்ல ஒன்று, அதுக்கப்புறம் காலையில் ஒன்றுன்னா அப்போ இதுல என்ன நடந்தது அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? அதனால கண்டிப்பா அது தேர்தல் கமிஷனுடைய ஒட்டுமொத்த குளறுபடி தான் அது. எந்த மாறுபாடும் குளறுபடியும் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் வலியுறுத்தி உள்ளனர். எதற்கு இந்த வித்தியாசம் வந்தது? முதலில் ஒரு விழுக்காடு கணக்கு, பிறகு ஒரு விழுக்காடு கணக்கு. இந்த விழுக்காடுகள் வித்தியாசம் எப்படி ஏற்பட்டது என்றதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். சொன்னதில் தான் வித்தியாசம், கணக்குல வித்தியாசம் இல்லைன்றாங்க. போக போக தெரியும். நாங்களும் சில குறிப்புகளை கேட்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் இதனை தெளிவுபடுத்த வேண்டும். அறிவியல் பூர்வமாக இதனை எந்த மாறுபாடும் இல்லை அல்லது தில்லுமுள்ளு வேலையும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. வாக்குப்பதிவு சதவிகிதம் தொடர்பான அறிவிப்பில் தேர்தல் ஆணையம் வெளிப்படை தன்மையுடன் செயல்படவில்லை என்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சித்துள்ளனர்.